வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது முற்றிலும் நிஜம். திரையில பல தடைகளை உடைக்கிற ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கையில அதிகார வர்க்கத்தால புறக்கணிக்கப்படும்போது என்ன செய்வாங்க? அமைதியா ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா உயர்ந்த தளபதி ஜோசப் விஜயன் அந்த பயணத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பாவும் கொஞ்சம் த்ரில்லிங்காவும் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரை திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியில கடைசி வரிசையில உட்கார வைக்கிறாங்க. ஆனா அதே சூப்பர் ஸ்டார் அதே அரங்கத்துக்கு திரும்பி வந்து முதலமைச்சரா சிம்மாசனத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே கூஸ்பம்ஸா இருக்குல்ல? பொதுவெளியில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய அவமானம் எப்படி ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனா, அதாவது ஒரு அமைதி புரட்சியா மாறுச்சு. அதுதான் இந்த முழு கதையோட சென்டர் பாயிண்ட். சரி, முதல்ல அந்த நேரு அரங்கத்துல நடந்த அவமானம், அந்த 2013ல நடந்த திருப்புமுனைய பாப்போம். 2013ல சென்னையில ஒரு பிரம்மாண்டமான அரசு விழா நடக்குது. அப்போதைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா? மத்த முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் முதல் வரிசையில இடம் கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல இருந்த விஜய மட்டும் வேணும்னே கடைசி வரிசையில உட்கார வச்சாங்க. அதிகார மையங்கள் அவரை எப்படி பொதுவெளியில ஓரங்கட்டுனாங்க அப்படிங்கறதுக்கு ஆவணங்கள் ரொம்ப தெளிவான சாட்சியா இருக்கு. இப்படி ஒரு பெரிய அரசியல் ஒடுக்குமுறைய சந்திச்சப்போ சாதாரணமா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கோபப்படுவாங்க இல்லையா? ஆனா அவர் எந்த ஒரு வீண் விவாதமோ சண்டையோ போடல. அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு ஆழமான, ரொம்பவே அமைதியான மௌனம். அந்த மௌனம்தான் பல வருஷங்கள் நீடிக்க போற ஒரு மாஸ்டர் பிளானோட ஆரம்பம் அப்படிங்கறத அன்னைக்கு இருந்த அரசியல் களம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ அவருடைய திரையுலக பயணம் எப்படி உச்சம் தொட்டது, அவர் எப்படி ஒரு அசைக்க முடியாத நாயகனா உருவானார்னு பாப்போம். இது சாதாரணமா நடந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு மனுஷனோட அசாத்தியமான உழைப்பு இது. 1992ல நாளைய தீர்ப்பு படம் மூலியமா அறிமுகமாகி பூவே உனக்காக, குஷின்னு குடும்பங்கள் கொண்டாடுற ஹீரோவா வளர்ந்தார். அதுக்கப்புறம் கில்லி, போக்ரின்னு தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு மாஸ் ஹீரோவா, ஒரு பவர்ஃபுல் ஐகானா அவர் விஸ்வரூபம் எடுத்தார். சரியா, இந்த காலகட்டத்துல தான் ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாகுது. ஒரு பக்கம் மக்களின் ஏகோபித்த அன்ப பெற்ற ஒரு மாபெரும் ஹீரோ, இன்னொரு பக்கம் அவரோட அந்த அபாரமான வளர்ச்சிய கட்டுப்படுத்த நினைச்ச அரசியல் மற்றும் சினிமா அதிகார மையங்கள். தன்னோட செல்வாக்க முடக்க நினைச்ச அந்த பவர்ஃபுல்லான சிஸ்டத்துக்கு அவர் எப்படி பதிலடி கொடுத்தார்னு இப்ப பாப்போம். அடுத்து அவருடைய அமைதியான மக்கள் நலப்பணிகள், நிழல்ல நடந்த அந்த ஒருங்கிணைப்பை பத்தி பார்க்கலாம். அவருடைய இந்த அமைதியான புரட்சியில முக்கியமா 3 விஷயங்கள் இருந்துச்சு. முதல் விஷயம், சும்மா சிதறி கிடந்த தன்னோட ரசிகர் மன்றங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான அடிமட்ட மக்கள் நல இயக்கங்களா மாத்தினார். 2வது, மாநிலம் முழுக்க மாபெரும் இரத்த தான முகாம்களை தொடர்ந்து நடத்தினார். 3வது, ஏழை மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவிகளை எந்த ஒரு பந்தாவும் இல்லாம அமைதியா செஞ்சார். பல வருஷங்களா தன்னோட ரசிகர் பட்டாளத்தை இப்படி ஒரு மக்கள் தொண்டு படையாட அவர் ரொம்ப நுட்பமா மாற்றி அமைச்சிருந்தார். இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தோட உதயம். இத்தனை நாளா மறைவாக இருந்த அந்த மாஸ்டர் பிளான் எப்படி வெளியாச்சுன்னு பாப்போம். பிப்ரவரி 2024 தமிழக அரசியல் வரலாற்றுல இது ஒரு முக்கியமான மைல்கல். தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற பேர்ல தன்னோட அரசியல் கட்சியை அவர் அதிகாரப்பூர்வமா தொடங்கினார். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா தமிழகத்துல ஆதிக்கம் செலுத்தி வந்த திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு நேரடி சவால். அதுவரைக்கும் நிழல் போல அமைதியா நடந்துட்டு இந்த மக்கள் நல பணிகள் இப்போ ஒரு வெளிப்படையான, தீவிரமான அரசியல் படையா மாறிடுச்சு அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துச்சு. கடைசியா 2026இன் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி, ஒரு மாபெரும் பயணத்தோட உச்சக்கட்டத்தை இப்போ பார்க்கலாம். மே 10, 2026 தமிழக அரசியல் கட்டமைப்பையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச நாள் இது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல பல தசாப்தங்களா வேரூன்றியிருந்த கட்சிகளோட ஆதிக்கத்தை தகர்த்தெறிஞ்சு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா பதிவு செஞ்சது. யார் அவரை ஒடுக்குனாங்களோ அதே மக்களோட பேராதரவோட அவர் ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்தார். இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுறது உங்களுக்கு புரியும். இதையே நாம நேரு ஸ்டேடியம் லூப் அப்படின்னு கூட சொல்லலாம். 2013ல இதே நேரு அரங்கத்துல தான் அவர் கடைசி வரிசையில உட்கார வச்சு ஓரங்கட்டப்பட்டார் இல்லையா? ஆனா 2026ல அதே நேரு அரங்கம், அதே மேடையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அவர் பதவியேற்றார். தன்னோட அவமானங்களுக்கு தன்னோட அயராத உழைப்பாலும் மக்கள் ஆதரவாலும் அவர் கொடுத்த ஆகச் சிறந்த பதிலடி இதுதான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழாவில முதலமைச்சராக அவர் ஆற்றிய முதல் உரையில சொன்ன ஒரு வரி அங்க கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களோட மனசையே கலங்கடிச்சது. நான் என் வாழ்க்கையில் பசி, வலி, அவமானங்களை சந்தித்துள்ளேன் அப்படின்னு அவர் சொன்னார்.
இந்த ஒத்த வரி 2013 அந்த கடைசி வரிசையிலிருந்து 2026 அந்த முதல் நாற்காலி வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையோட வலிய நமக்கு அப்படியே கடத்துது. அவமானங்கள் ஒருத்தரை எப்பவுமே அழிக்காது, மாறாக அது ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற நெருப்பா மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு ஒரு நிஜமான சாட்சி. இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களை யோசிக்க வச்சிருக்கும் நம்புறேன். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.